என்னோட பேர் அனுஸ்ரீ. நான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்திலிருந்து வரேன். நான் ஒரு திருநங்கை நலவாரிய உறுப்பினர். நான் ஒரு நலவாரிய உறுப்பினராக இருக்கிற அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய முதல் திருநங்கை. நான் அடிப்படையான ஒவ்வொரு மக்களுக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து மனு கொடுக்கறது. அந்த மனு கொடுக்க நார்மலாக எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை, போராட்டம் பண்ணலை. எங்களோட கோரிக்கைகளை மனுவாக கொடுக்க வந்த ஒரே குற்றம் இது வந்து குற்றம்னு சொல்கிறாங்க. இதை பாவம்னு சொல்லி எங்களை இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி வச்சு எந்த காரணமே இல்லாமல் எங்கள் 2 வீலர் எங்ககிட்ட இருந்து பறிச்சு இந்த வண்டியில் ஏற்றி உட்கார வச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் அநியாயம், இது நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதிக்கான அரசா? ஒரு திருநங்கை திருநங்கை சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க. இது 4 வருஷம் நாங்கள் தொடர்ந்து நிறைய காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் அளிச்சுட்டு வரோம். புகார் கொடுத்தும் கூட அது மேலே காவல்துறை வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வன்முறை தூண்டுற மாதிரி அந்த குறிப்பிட்ட திருநங்கை, அதாவது ஆலந்தூரை சேர்ந்த மந்த்ரா என்ற திருநங்கை வந்து அந்த மாதிரி ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதை தட்டி கேட்டதுக்கோசரம் எங்களுடைய மூத்த திருநங்கைகள் மீது வந்து சட்டம் பாயம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து இது நியாயமானு கேட்டு நியாயமான கோரிக்கையை மனுவாக கொடுக்க வந்தது மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். செக்ரட்டரியேட் சார், நாங்கள் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் இன்னைக்கு முதல்வரை சந்திச்சோ இல்லை அரசு அதிகாரிகள் கிட்ட யாருக்கிட்டையாவது முக்கியமான நபர்கள் கிட்ட எங்களோட மனுவை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். செக்ரட்டரியேட் வர வழியிலே எங்கள் 2 வீலரை மடக்கி 2 வீலர் அங்கே ஓரம் கட்ட வச்சுட்டு இந்த வண்டியில் எந்த காரணமே சொல்லாமல் ஏற்றி உட்கார வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த மனுவில் வந்து திருநங்கைகளோட அடிப்படை கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. திருநங்கைகளுக்கான அத்தியாவசிய கோரிக்கைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் திருநங்கைகளோட முன்னேற்றத்திற்கான அத்தியாவசிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சமர்ப்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே தடுக்கிறது வந்து சமூக நீதியான செயல் கிடையாது. இது அநீதி. இது எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி. இதை இறக்கி விடுங்கன்னு சொன்னால் இறக்கி விட மாட்டாங்க.